பையன் மாரி இருந்தேன். பிஆர்சில சேரும்போது 15 வருஷத்துல ஒரு வளர்ந்த மனிதனாகவும், ஒரு விஞ்ஞானியாகவும், ஒரு பொறுப்புள்ள குடும்பத்தின் மூத்த மகனாகவும், பொறுப்புள்ள குடும்பத்தின் தந்தையாகவும், திடீர்னு மனசுல பட்டது, இந்த ஜாப் பண்ணி ரொம்ப நாளைக்கு நம்ம ஒண்ணும் பெருசா சாதிக்க முடியாது. ரிஸ்க் எடுப்போம்னு ரிஸ்க் எடுத்து வேலைய விட்டுட்டு பிசினஸ் தொடங்குனேன். என்னவென்று தெரிவதில்லை. தொட்டதெல்லாம் துலங்கியது. எதெல்லாம் நான் நினைத்தனோ அது எல்லாம் நடந்தது. எதெல்லாம் நான் எப்படியெல்லாம் ஆகும் என்று நினைத்தனோ அதைவிட சிறப்பாக நடந்தது. தொழில் எப்பொழுதும் நான் யாரிடமும் பயந்ததில்லை. தமிழ்நாட்டில் தமிழ்காரன் தொழில் செய்வது எளிது. மராட்டி மாநிலத்தில் தமிழ்காரன் தொழில் செய்வது எளிது அல்ல என்று எல்லோரும் கருதினார்கள். என்னை யாரும் வளர வைக்கவும் இல்லை, என்னை யாரும் தடுத்து நிறுத்தவும் இல்லை. இன்னைக்கு 8000 பேர் ஃப்ரெஷரை எம்ப்ளாய் பண்ணி இன்னைக்கு ஒரு 500 கோடி கம்பெனி டர்ன் ஓவர் கொண்டுட்டு வந்து, கம்பெனியும் கடன் வாழ்க்கையில் வாங்கியதே இல்லை. தனி மனிதன் என்ற முறையில் நானும் யாரிடம் கடன் பட்டதில்லை.